கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல மீண்டும் ஒரு விசை உங்களோடு இந்த கலைக்கதை நிகழ்ச்சியாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகம் ஆன அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லுது. தன் சகோதரனுக்காக அல்லது தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கறது அதை காட்டிலும் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட அன்பை குறித்து இதனால் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தம்பதிகள் கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த செய்யும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவங்களோட கூட ஒரு நாய்க்குட்டியும் அவங்க கூட்டு போயிருந்தாங்க. அப்படி அவங்க அந்த இயந்திர கப்பலில் அந்த படகுல அவங்க போயிட்டுருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே அதில் 15க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செய்யும் பொழுது இந்த தம்பதியர் அவங்க நாய்க்குட்டி, அது பேர் டாமி, அதை வச்சுக்கிட்டு இப்போ எப்படியாவது அவங்க பேசி படகுக்கார்ட்ட பேசி நாங்கள் இதை நாயோட வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த படகுக்காரன் என்ன செய்கிறாங்க, சரி பதில் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள ஒரு தம்பதி ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இது இஷ்டம் இல்லை, இந்த நாய் வர்றது கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப விருப்பமே இல்லாமல் இருக்குது, என்ன நீங்கள் நாயெல்லாம் கூட கூப்பிட்டு வரீங்க, நாங்கள் பேபி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. அப்படி சலித்தது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப கோபமாகவும் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க சம்மாவும் எப்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த படகுக்கார்ட்ட பேசி ஒப்புதல் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா அதுக்குள்ள பயணம் செய்கிறாங்க. இந்த கப்பல் நல்லா போயிட்டே இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் அந்த எதிர்த்து இருந்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கோபமாக தான் இருந்தாங்க. அப்படி அவங்க கோபமாகவே இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், திடீர்னு ஒரு பெரிய அலை என்ன செஞ்சுன்னா படகை அப்படியே வேகமாக மோதத்தில் எல்லாம் பயந்து அலறி அடித்து என்ன செஞ்சாங்க, அப்படியே கத்தும் பொழுது என்ன கை தவறு என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தை என்ன செஞ்சிச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போது அதை பார்த்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி அங்கே இங்கேன்னு செய்கிறாங்கன்னா, அந்த இதில் பிரயாணம் பண்ணவங்க எல்லாரும் கத்துறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த குழந்தையின் தந்தை எப்படியாச்சும் உள்ளே குதித்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லாரும் அவர் தடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதை பெரிய ஆழமான இடத்துல இருக்கிறாங்க, குதிச்சா தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் கண்மூடி திறக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, டாமி என்ன செஞ்சுன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே குதிச்சது மாத்திரம் இல்லை, என்ன செஞ்சு அந்த குழந்தையோட ஷர்ட்டை என்ன செஞ்சு அப்படியே கவிட்டு என்ன செஞ்சு அப்படியே அந்த எல்லாரும் அவங்க படகுல அந்த கிட்ட வந்தோடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, குழந்தையும் அந்த டாமியும் காப்பாற்றி மேலே போடுறாங்க. அப்படி போடும்போது குழந்தை அதிர்ஷ்டவசமாக என்ன செஞ்சுச்சுன்னா உயிரோடு இருந்துச்சு. அந்த உயிர் தப்பியது. ஆனால் அதை மீட்க போன டாமிக்கு என்ன செஞ்சுன்னா, தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்ததுனால அதுக்கு என்னது ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஏன்னு சொன்னால் அதனுடைய உடல்வாக அப்படி அதுக்கு என்னதுன்னா ஃபிக்ஸ் அந்த இடத்துல மறைச்சி போச்சு. அப்போ அதை பார்த்து அந்த தம்பதியை ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப அழுதாங்க. அந்த டாமி உள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் அது எதுக்கு பயன்பட்டுச்சுன்னு சொன்னால், நம்முடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த நாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முடிச்சாங்க. இப்படி தான் நீங்களும் நானும் பாவத்தில் அப்படியே தவிச்சு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செஞ்சாராம், தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக. நம்ம அநேக வேளையில் அவரை குறித்து என்ன செய்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்க்குறாரா, நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியுமா, நம்முடைய கஷ்டங்கள் புரியுமா அப்படிலாம் சொல்கிறோம்ல. நம்ம பாவத்தில் மரித்து போக இருந்தோம். அந்த டைமில் என்ன செஞ்சார், பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சார், அந்த பரலோகத்தின் மாட்சிமை விட்டு என்ன செஞ்சார், அந்த பூலோகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சார், மரித்தார். இங்கே வசனம் என்ன சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கறது என்னது, கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படிதான் வேதம் என்ன சொல்லுது, அவர் நமக்காக என்ன செஞ்சாருச்சுன்னா இந்த பாவுலகளை அவர் ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்குறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்கள், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி செய்வீர்கள்னு சொன்னால் எனக்கு எப்படி இருப்பீங்களா, சிநேகிதர்களாக இருப்பீர்கள் அப்படி சொன்னார்ல. நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாக இருக்கிறீங்க, அதனால் நான் என்ன செய்வேன், இந்த ஜீவனை கூட உங்களுக்காக தருவேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்ன செய்கிறாருன்னா மீட்டுக்கொள்கிறார். எப்பேற்பட்ட இரட்சகர், எப்பேற்பட்ட அன்பான தெய்வம். இந்த தெய்வத்தை நாம் மறந்து எப்படி
பின்னாக போக முடியும்? எப்படி இந்த தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க முன் வந்த தெய்வம். நீங்கள் மரித்து நித்தியமாக அழிந்து இந்த உலகத்தில் போயிடாதபடிக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தம் ஜீவனை அவர் கொடுத்தாங்க. அப்படி தம் ஜீவனை கொடுத்து மீட்ட அந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் அவரை பற்றி அறியாமல் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பாவ கரைகளுக்காக நீங்கள் பட்ட எல்லா பாவத்து நிமித்தமாக நீங்கள் மறிக்க வேண்டிய அந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாலண்டியர் பண்ணது. இந்த காலத்தில் யாரும் அப்படி வருவாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால தான் எங்கள் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த மாதிரி ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு நல்லவர்களுக்காக ஒருத்தர் காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு கெட்டவனுக்காக அல்லது ஒரு கெட்ட பெண்மணிக்காக ஒருத்தங்க காரியங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான், அவங்க உண்மையான அன்பு வச்சுருந்தா மாத்திரம் தான் செய்ய முடியும். அந்த உண்மையான அன்பு தான் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சுருந்தாரு. நாம் பாவம் செய்து பாவிகளாக இருக்கையிலேயே நம்ம நேசித்த ஒரு அன்பான தெய்வம் இருக்கிறாங்க. நம்ம பாவிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் வாங்க, உங்களுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன், நான் உங்களுக்காக மரித்திருக்கிறேன்னு சொல்லி உங்களையும் அன்போடு அந்த காயப்பட்ட கரத்தை விரித்து உங்களை என்ன செய்கிறாரு, அன்போடு அழைக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் அவர் என்ன செய்யுங்க, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை அவர் சிநேகிதனாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நீங்கள் சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டால் எப்படி, நம்ம சிநேகிதருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்கிறல, நம்முடைய லெவலை கூட தாண்டி நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை கூட நம்ம நேசிக்கிறவங்களுக்காக செய்கிறோம்ல. ஏன், நம்முடைய அன்பை காட்டுவதற்கு. அப்போ அதே போல தான் ஆண்டவர் உங்களையுமே நேசிப்பதனால அவர் தன்னுடைய உயிரை கூட என்ன செஞ்சார், தந்தார். அந்த அன்பான தெய்வம் இன்னைக்கு உங்களை என்ன நோக்கி பார்க்கிறார், உங்களையுமே சிநேகிதன்னு சொல்கிறார். அவருடைய அன்பில் நீங்கள் அவர் உங்களுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்க ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாள் கடத்தாதீங்க. இந்த அன்பு எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த தேவ அன்பு எங்கே போனாலும் கிடைக்காது. மனுஷனுடைய அன்பு அப்பப்போ மாறி போகும். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. இந்த மாறாத அன்பு வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை நீங்கள் பற்றி கொள்வீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உங்களுடைய சொல்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால எங்களை முடி சூட்டி எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய அன்பு அளவிட முடியாத ஆண்டவரே, அகலம் ஆழம் உயரம் எதுவுமே எங்களுக்கு அதற்கு நிகரானது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே நீர் எங்களை நேசித்த தகப்பன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பாவிகளாக உடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. என்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை உடைய சிநேகிதர்களாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வதற்கு தேவ பலன் எங்களுக்கு நீங்கள் தாங்க ராஜா. அதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க சாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவளுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுமா கெஞ்சிக்கிறோம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து பறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சாமி. அந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. தொடர்ந்து நாங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. என்னுடைய பாவங்களை மன்னித்து உடைய பரம ராஜ்யத்திற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க. உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால எங்களை உடுத்தி ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்தை எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.